ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு புட்டாஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பேக் நெக் ஒர்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்துல நம்ம புட்டாஸ் ஒர்க் பண்ணுவோம். புட்டாஸ் எங்கே வரும் அப்படின்றத ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸை போய் பாருங்கள். இப்போது புட்டாஸ் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ஈஸியான சில புட்டாஸ் நான் சொல்லித்தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட் நீடில் எடுத்துக்கோங்க. பீட் வச்சு நான் போட போகிறேன். ஸோ பீட் நீடில், ஷூயிங் த்ரெட்டை எப்பவும் போல் என்னான்னு போட்டு எடுத்திருக்கேன். இப்போது த்ரெட்டை மேலே எடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் ரவுண்ட் பீடை மட்டும் போட்டுட்டு அப்படியே நீங்கள் லாக் பண்ணி எண்ணாட் போட்டால் அதுவும் ஒரு புட்டா தான். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எங்கே வேணுமோ அங்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போது பீட் கலர் ஷூயிங் த்ரெட்டில் எடுக்கலை, வேறு கலர் ஷூயிங் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இப்போ தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். வேறு கலர் ஷூயிங் த்ரெட் தான் எடுத்துக்கேன், உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸ் அந்த சில்க் காட்டன் என்ன கலரோ அந்த கலர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பீடு என்ன கலரோ அந்த கலர் நீங்கள் த்ரெட் எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு புட்டா பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு பெரிய பீட் கொடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது சுகர் பீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். உப்பாட்டை மேலே திருப்பி வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா பீட் லோட் ஆயிரும். இப்போது இந்த ரவுண்ட் சுகர் பீட் 3 நம்பர் பீட் நான் வச்சுருக்கேன். இந்த சுகர் பீடை சுற்றிலும் நீங்கள் இந்த ரவுண்ட் பீடை சுற்றியும் சுகர் பீட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு புட்டா தான். பீட் கொடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள அந்த த்ரெட்டை பஞ்ச் பண்ணி இங்கே எண்ணாட் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு எண்ணாட் போட்டு உங்களுக்கு கலண்டு வர மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா 2 போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். சரிங்களா? இப்போது 2 புட்டா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு புட்டா நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்டிச்சிங் டைப்பில் ஸ்டோன்ஸ் இருக்குது, குந்தன் ஸ்டோன்ஸு. இதை வந்துட்டு நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சு கீழே க்ளூ போட்டு ஒட்டிட்டு காஞ்ச பின்னாடி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு 2 டைம் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நின்றுக்கும். இந்த மாதிரி ஒரு 2 டைம் உள்ள விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இதாகிக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு இந்த சென்டர் போர்ஷனில் கீழ் பகுதியில் ஃபேப்ரிக்குள்ளே வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது அதை சுற்றியும் பீட் கொடுத்துடலாம். இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீட் ஃபுல்லாக நீடில் எடுத்துகிட்டு போடுறதுக்கு தெரியல அப்படின்னா ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு 2 பீடாக எடுத்துக்கோங்க. நீங்களே 2 பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச்சிங் இல்லாத திலகம் ஸ்டோன் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை வந்துட்டு ஒரே ஆப்ஷன், நம்ம இந்த பின்னாடி திருப்பி ஒட்டிக்கணும். ஃபேப்ரிக் க்ளூ நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக இப்படி க்ளூ போட்டு ஒட்டிட்டு காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? காயாதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷேப் வராது, அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒட்டியாச்சு, நம்ம அடுத்து அதை ஒர்க் பண்ணலாம். காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டோனில் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இப்போது அடுத்த புட்டா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி 3 நம்பர் ரவுண்ட் பீடை நான் லோட் பண்ணிக்கிறேன். அதாவது 3 பீடு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு குட்டி லாக் வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த பீடையும் ஸ்டிச் பண்ணிட்டு இங்கே எண்ணாட் போட்டுக்கோங்க. புட்டாஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. நான் வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் நான் கொடுக்குறேன். மீதி நீங்கள் ஒர்க் பண்ண நிறையா புட்டாஸ் கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் புட்டாஸ் ட்ரை பண்ணி நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் புட்டா போகலாம்.
இப்போது இங்கே நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு நம்பர் 2 புட்டால் இது சொல்லி கொடுத்தங்காட்டி நான் இதை வந்துட்டு வீடியோவுக்கு கவர் பண்ணலை. இப்போது அடுத்த ஸ்டெப் வந்துட்டு இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போட்டுக்கலாம். சின்ன சென்டர் போட்டுட்டு அப்புறமா போடுங்க. பால் பீட் ஒன்று கொடுத்து நான் லாக் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன பீட் இருக்கோ நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. இப்போது 1 முடிச்சாச்சு. அடுத்தது இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு நம்பர் 2ல் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக சென்டர் போட்டுட்டு நீங்கள் போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பால் பீடு இன்னும் கொஞ்சம் கீழே தொங்குற மாதிரி போட்டுக்கோங்க. இன்னும் இதுக்கு மேலே கூட நம்ம எதுவும் டெக்கரேஷன் கூட பண்ணலாம். அதாவது இன்னும் மேலே கூட ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டின்னு ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். ஆரி அப்படின்றதே க்ரியேட்டிவிட்டி தாங்க. நீங்கள் நீடில் பிடிச்சி பீடும் சில்க் த்ரெட்டும் போட்டு பழகிட்டோம் அப்படின்னாவே நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் இப்படி தான் அப்படின்றத தெரிஞ்சிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? இது ஒரு புட்டா. இந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸில் அழகாக இருக்கும். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் நிறைய புட்டாஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி எனக்கு இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போது நான் வீட் பீட் எடுத்திருக்கேங்க. பார்த்தீங்களா? வீட் பீட் எடுத்திருக்கேன். இப்போது அடுத்த புட்டா நம்ம போடலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி ஒரு கிராஸ், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி ஒரு கிராஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு போயிட்டு சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு புட்டா. ரொம்பவே ஈஸியான புட்டா, ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இதுக்கு கீழே வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரவுண்ட் பீட் கூட வைக்கலாம். நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரவுண்ட் பீட் வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணாலும் அழகாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ஃப்ளார் மோட்டிஃப் மாதிரி சொல்லித்தரேன் பாருங்கள். இது வந்துட்டு இப்போது சென்டரில் நம்பர் 4 சைஸ் பீடை வச்சுக்கலாம். வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க. அண்ட் நாட் போட்டாச்சு. இப்போது ஒரு 3 சைஸ் ஒரு சுகர் பீட் இதே மாதிரி நீங்கள் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட் நீடில் இந்த இடத்துல இப்படி வந்துட்டு ரிட்டன் போகும்போது ஒரு பீட், அடுத்தது இந்த சைடு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ரிட்டன் போகும்போது ஒரு பீட். இதே மாதிரி ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக ஒரு ஃப்ளார் புட்டா நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றிலும் சுகர் பீடை கொடுத்துருங்க. 2 பீடாக கொடுங்க. உங்களுக்கு ஃபுல்லாக நீடில் எடுக்க வரலை அப்படின்னா ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு 2 பீடாக எடுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பழகினதுக்கப்புறம் இந்த மாதிரி நீடில் ஃபுல்லாக நம்ம லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷார்ப் பீஸ் வரும்போது இன்னும் ஒரு பீடை கொடுத்துட்டு லாக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ஷார்ப் பீஸ் கிடைக்கும். சரிங்களா?
இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி லாக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு புட்டா பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட், ஒரு 3 நம்பர் பீட், ஒரு சுகர் பீட் போட்டுட்டு எண்ணாட் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான புட்டா. சரிங்களா? பிகினர்ஸ்க்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்லித்தரேன். ஏன்னா ப்ளவுஸ் மார்க்கிங் சொல்லிட்டு இல்லைங்களா, நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த புட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் ஸ்டார்டிங்கில். அதனால தான் சொல்லித்தரது. இப்போது ஒரு சுகர் பீட், ஒரு 3 நம்பர் பீட் நான் லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிராஸாக லோட் பண்ணோம் அப்படின்னா 3 இருக்கிற மாதிரி லோட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு புட்டா. ரொம்ப சிம்பிள் புட்டாஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் நிறையா புட்டாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா சொல்லித்தரேன் நான். இந்த வீடியோவில் 10 சிம்பிள் புட்டாஸ் பிகினர்ஸ்க்காக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புட்டாஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்ட் 2 வீடியோ புட்டாஸ் வேணுமா, இன்னும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய புட்டாஸாக வேணுமா அப்படின்றத பார்ட் 2 புட்டாஸ் வீடியோ வேணும் சிஸ்டர்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் அதில் வந்துட்டு ஸ்டிச்சிங் ஸ்டோன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோனை ஒட்டிட்டு அதை எப்படி ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்குறதும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இது வந்துட்டு புட்டாக்கும் வரும். இதை அங்கங்கே ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம யூனிக்கில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கங்கே புட்டாஸ் வச்சோம் அப்படின்னாலும் இதை புட்டாஸாகவும் வைக்கலாம். சரிங்களா? அதனால தான் நான் வந்துட்டு இதில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்ட் ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.